இப்போ இது வந்து ரொம்ப சின்ன பயிற்சி. இப்போ கை ரெண்டையும் எடுத்து அடிவயத்துக்கு நேராக வைக்கணும். வச்சுட்டு இப்போ தலையை மெதுவாக தூக்குங்க. இப்போ மேல் கை நிமிர்ற அளவுக்கு நீங்கள் தலையை தூக்கணும். இன்னும் கொஞ்சம் தூக்கலாம், இன்னும் கொஞ்சம் தூக்கலாம். அவ்வளோதான். இது வந்து 4வது நிலை. இதில் வந்து நம்ம லம்பார் ஸ்பைனல் கார்டை வளைக்கிறோம். நமக்கு முதுகெலும்பில் பிரச்சனை வர்றதே பார்த்தீங்கன்னா இந்த L4 L5ல தான் வர்றது. இதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான சக்கரம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம். இந்த 2 சக்கரத்தையும் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த முதுகெலும்பில் பிரச்சனைகள் வராது. மெதுவாக கீழே இறக்குங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. இப்போ இன்னொரு தடவை மெதுவா தூக்கலாம். இப்போ இது 4வது நிலை. இன்னும் கொஞ்சம் தூக்கலாம். இதுல இருந்து அப்படியே 5வது நிலை. நல்லா முதுகெலும்ப பின்னாடி வளைக்கணும். முதுகெலும்ப கம்ப்ளீட்டா வளைக்கிறோம். பாருங்க எவ்வளவு தூரம் நம்ம முதுகெலும்ப வளைக்கிறோம். கையை நல்லா நேரா நிமிர்ந்துடணும். கையை நல்லா நேரா நிமித்தி வளைங்க. காலை ஆரம்ப நிலையில கொஞ்சம் அகலமா வச்சு முதுகெலும்ப நல்லா வளைச்சு பழகிட்டு நாள் ஆக ஆக நீங்க காலை சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ காலை நீங்க அகலமா வச்சே நல்லா வளையும் போது முதுகெலும்பு நல்லா வளையும். சாதாரண மூச்சு நிலையில இருக்கணும். கழுத்தை மேல பாக்குறதுனால கழுத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சக்கரம் விசுத்தி, தைராய்டு கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணும். முதுகு, தொராசிக், லம்பார், சேக்ரம் இது வரைக்கும் முதுகெலும்பை கம்ப்ளீட்டா நம்ம வளைச்சிடுறோம். மெதுவா இறக்குங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. இப்ப இன்னொரு தடவை 4வது நிலையிலேருந்து 5வது நிலை பண்ணி காமிங்க. 4வது நிலை கையை சைடில் வச்சு பாதியில, அதாவது லம்பார் ஸ்பைனல் கார்டு வரைக்கும். 5வது நிலை நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட் ஸ்ட்ரெச். பின்னாடி வளைங்க. நல்லா வளையலாம். நார்மல் பிரீதிங். 10 எண்ணிக்கையில் ஆரம்பிச்சு 50 எண்ணிக்கை வரைக்கும் இருக்கலாம். லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஆசனம் இந்த புஜங்காசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா இறக்குங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. இப்போ முதுகெலும்பை நம்ம பின்னாடி வளைச்சிட்டோம். இப்போ இதுக்கு மாற்றாசனம் முதுகெலும்பை முன்னாடி வளைக்கணும். இப்போ அப்படியே எந்திரிச்சு வஜ்ராசனத்துல உட்காருங்க. கை ரெண்டையும் தரையில வைங்க. அப்படியே குனிஞ்சு கையை நல்லா நீட்டி முன்னாடி குனியணும். மகாமுத்ரா. நல்லா கம்ப்ளீட் ஸ்ட்ரெச். முதுகெலும்பை நம்ம முன்னாடி வளைக்கிறோம். புஜங்காசனத்துக்கு மாற்றாசனம் இந்த மகாமுத்ரா. ஒரு 20 எண்ணிக்கை, 10 எண்ணிக்கையிலேருந்து 20 எண்ணிக்கை வரைக்கும் இருக்கலாம். இந்த பொசிஷன்ல நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த பொசிஷன்லயே இருக்கலாம். உடம்ப 3ஆ வளைக்கக்கூடிய சந்தர்ப்பமே நமக்கு கிடையாது. கோயில்ல நம்ம இப்படி கீழே விழுந்து நமஸ்காரம் பண்றதே இல்லை. நம்ம 3 இதுலயும் பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து நம்மளோட நமஸ்காரம் பண்றது இருக்கு. ஆனா அதை யாருமே பண்றது இல்லை. மெதுவா எழுந்துருங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. இப்போ புஜங்காசனத்தின் முதல் 5 நிலையை நான் சொல்லி கொடுத்துட்டேன். இதை நீங்க பண்ணும்போது ஆரம்பத்துல கழுத்துல கொஞ்சம் அந்த மசில் கொஞ்சம் பிடிப்பெல்லாம் இருக்கும். அதுக்கு நீங்க கழுத்தை மெதுவா லெஃப்ட் அண்ட் ரைட், கழுத்தை இடது பக்கம் வலது பக்கம் மாட்டி விடுங்க. இடது பக்கம் வலது பக்கம், இடது பக்கம் வலது பக்கம், இடது பக்கம். இப்போ மேல அப் அண்ட் டவுன், கீழே மேல கீழே. நல்லா நேரா நிமிர்ந்து உட்காருங்க. நல்லா சத்தமா 2 மூச்சு. இந்த புஜங்காசனத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கவாட்டில் எப்படி பண்றாங்கன்றத பார்க்கலாம். அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரா திரும்புங்க.
நீங்கள் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வாங்க, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி தள்ளி போங்க. அப்படியே கூப்பிடப்படுங்க. முன்னாடி வந்து கால் ரெண்டையும் சேர்த்து வைக்கணும். முதல் நிலை கழுத்தை மட்டும் தூக்குறது. முதல் நிலை கழுத்தை மட்டும் தூக்குங்க. ரெண்டாவது நிலை கைக்கு ப்ரெஷர் கொடுக்காம கழுத்தை தூக்குறது. கையை அப்படியே மெதுவாக மேலே தூக்குங்க. இது ரெண்டாவது நிலை. மூன்றாவது நிலை கை ரெண்டையும் எடுத்து தாடையில் வச்சுக்கணும். கை ரெண்டையும் எடுத்து வைங்க. கழுத்து ஷோல்டர் வரைக்கும் முதுகெலும்பை வளைச்சிட்டோம். நான்காவது நிலை கை ரெண்டையும் எடுத்து அடி வயிற்றுல பக்கத்தில் வைங்க. கழுத்தை மேலே தூக்குங்க. ஃபுல்லாக நல்லா தூக்கலாம். அவ்வளோதான். ஐந்தாவது நிலை காலை கொஞ்சம் அகலப்படுத்திட்டு நல்லா முதுகெலும்பை கம்ப்ளீட்டாக வளைக்கலாம். காலை அகலப்படுத்துங்க. நல்லா முதுகெலும்பை பின்னாடி வளைங்க. நல்லா முதுகெலும்பை எவ்வளோக்கு எவ்வளோ வளைக்கிறாங்கன்றத பார்க்கலாம். கழுத்துலேருந்து அடிவயிறு வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஆசனம் புஜங்காசனம். டெலிவரி ஆகி ஒரு வாரத்திலேயே வந்து புஜங்காசனத்தை பண்ணிட்டீங்கனாலே அந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் வந்து நம்ம உடம்புல இருக்காது. மெதுவாக இறக்குங்க. நல்லா சத்தமாக 2 மூச்சு. இப்போ நேராக எழுந்து உட்காருங்க. பத்மாசனத்தில் நேராக திரும்பி பத்மாசனத்தில் உட்காருங்க. நல்லா டீப்பாக 2 மூச்சு. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த புஜங்காசனத்தின் முதல் 3 நிலை, இறுதி நிலை, இது லேடிஸ் மட்டும் இல்லை, யார் வேணாலும் பழகலாம். இந்த ஆசனத்தை பழகி நீங்கள் பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு ஆசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.